தான் நான் வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே. ஸோ அந்த படம் வந்த பிறகு எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரும்னு நினைக்கிறேன் நான். அது ஒரு ஊர்க்கார பஞ்சாயத்து தலைவர் மாதிரி ஃபுல் கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசுகிற மாதிரி. பாரதி ராஜா சாரோட காம்பினேஷனில் நடித்தேன். அது எனக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாஸ் அட்மைரிங். அவரோட நடிப்பு ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன் நான். ஓகே. ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பார் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும். ஸோ அதுதான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. பண்ணால் எல்லா படமும் பிடிக்கும், முக்கியமாக முதல் மரியாதை. பட் அவர் நடித்த படம்னா குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் நடிச்சிருப்பார். ஸோ அதில் ரொம்ப இமோஷனலாக நடிச்சிருப்பார். ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப நம்மளும் அந்த மாதிரியெல்லாம் நடிக்கணும்னு ஒரு ஆசை தான். ரோல் மாடல் இல்லை. பட் நான் எனக்கு கமல் சாரோட மிகப்பெரிய ஃபேன். பட் நடிக்கிறது நம்மளோட ஓன் இது பண்ணாதானே அது கரெக்டாக இருக்கும். ஆமாம். ஸோ நீங்கள் நடித்த முதல் படம் ஹாலிவுட் மூவி, அங்கேருந்து அவங்க நடிக்கிற ஆர்வம் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே சார். சார் நீங்கள் பண்ண மோஸ்ட் ஆஃப் த ரோல் சிட்டி பேஸ்ட் ரோல் தான். இந்த வில்லேஜ் கேரக்டர் மாதிரி நீங்கள் ஏதாவது படம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கா, பண்ணிட்டு இருக்கீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் மந்த் நான் சொன்னேன் இல்லையா கல்வன் படம். ஆமாம். அது வந்து அவுட் அண்ட் அவுட் வில்லேஜ் சப்ஜெக்ட் தான், டோட்டலி கோயம்புத்தூர் ஸ்லாங். ஓகே. முதல் தடவையாக நான் பண்ணியிருக்கேன் அதில். ஐ மீன் ரிலீஸ் ஆக போகுது அதுதான். சரி. அதை டைரக்டர் சங்கர் நான் சொன்னேன் இல்லைங்களா, அவர் வந்து நான் பண்ண அண்டாகோனுக்கு கேமராமேன். ஓகே. ஸோ அண்டாகோன படத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மதுரை ஸ்லாங் உள்ள ஒரு ஊர் தலைவராக பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ அவர் அந்த படம் பார்த்த பிறகு தான் சரி இவரால் அந்த மாதிரி கேரக்டர் பண்ண முடியும் தான் எனக்கு வந்து கல்வனில் அந்த ரோல் கொடுத்துருக்காரு. அது ஒரு ஊர்க்கார பஞ்சாயத்து தலைவர் மாதிரி ஃபுல் கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசுகிற மாதிரி. ஓகே. ஸோ இப்போ தான் நான் வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே. ஸோ அந்த படம் வந்த பிறகு எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஓகே. வில்லேஜ் ரோல் பார்த்தீங்கன்னா கல்வன் படத்தில் ஒரு பஞ்சாயத்து தலைவராக பண்ணியிருக்கீங்க. அண்டாவகானம் படத்தில் என்ன மாதிரி ரோல் பண்ணியிருக்கீங்க? அண்டாவகானம் படத்தில் ஒரு பஞ்சாயத்து தலைவராக தான் பண்ணேன். ஸோ ரெண்டுமே சேம் ரோல். பட் என்ன கல்வன் படத்தில் எனக்கு ஒரு பெரிய பாகியம் என்னன்னா பாரதி ராஜா சாரோட காம்பினேஷனில் நடித்தேன். அது எனக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது. நீங்கள் பாரதி ராஜா சார் கூட நடிச்சதா சொன்னீங்க இல்லையா, ஸ்பாட்டில் அவர்கிட்ட இருந்து என்ன விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? அதான் அவரோட டெடிகேஷன் தான். ஒரு ஷார்ட் ரெடின்னு சொன்னோன்னே போய் அவர் நிற்கிற இதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாஸ் அட்மைரிங். அவரோட நடிப்பு ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன் நான். ஓகே. ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பார் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும். ஸோ அதுதான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. ஸோ இவ்வளோ வயசானாலும் டெடிகேட்டடாக இருக்காரு அப்படின்ட்டு. பேஷண்ட்டாக இருக்காரு. பேஷன்ஸ். பாரதிராஜா சார் வந்துட்டு நிறைய படங்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு, நடிச்சிருக்காரு. உங்களுக்கு அவர் பண்ணதில் ரொம்ப ஃபேவரட் மூவி என்ன? அவர் பண்ண நடிப்புலேருந்து நீங்கள் ஏதாவது எடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா நீங்கள் நடிச்ச ஏதாவது படங்களில்? இல்லை, அவர் பண்ண எல்லா படமும் பிடிக்கும், முக்கியமாக முதல் மரியாதை. ஓகே. பட் அவர் நடித்த படம்னா குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் நடிச்சிருப்பார். ஸோ அதில் ரொம்ப இமோஷனலாக நடிச்சிருப்பார். ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப நம்மளும் அந்த மாதிரியெல்லாம் நடிக்கணும்னு ஒரு ஆசை தான். ஒரு ஆசை வரும். நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் யாரை ரோல் மாடலாக வச்சுருக்கீங்க? இவங்கள மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணணும், இல்லை அவங்ககிட்ட இருந்து இந்த விஷயம் காப்பி பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரை ரோல் மாடலாக வச்சுருக்கீங்க? ரோல் மாடல் இல்லை. பட் நான் கமல் சாரோட மிகப்பெரிய ஃபேன். ஓகே. பட் நடிக்கிறது நம்மளோட ஓன் இது பண்ணாதானே அது கரெக்டாக இருக்கும். ஆமாம். ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டர் பண்ணுறீங்க. அதுக்காக வீட்டில் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஹோம்ஒர்க்லாம் பண்ணுறது உண்டா, இல்லை வெறும் ஸ்பாட்டுக்கு போய் டேரெக்டாக பண்ணுறீங்களா? கண்டிப்பாக ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே. மோஸ்ட் ஆஃப் த படத்துலேயே நான் என்ன பண்ணுவேன், சீன்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணி வாங்கிடுவேன். நிறைய பேர் தரமாட்டாங்க சீன்ஸை. பட் நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி அந்த சீன்ஸ் எல்லாம் ஸ்கிரிப்டை வாங்கிட்டு வீட்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். ஓகே. எந்த மாதிரி ஹோம்ஒர்க்லாம் பண்ணுவீங்க? சும்மா நடிச்சு பார்க்கறது மட்டும்தானா, இல்லை அதே மாதிரி கேரக்டர் யாராவது நடிச்சிருந்தா நிறைய படங்கள் ரெஃபரன்சஸ்லாம் எடுத்து பார்த்து அதை மாதிரி பண்ண ட்ரை பண்ணுவீங்களா? ரெஃபரன்ஸ் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா ரெஃபரன்ஸ் பார்த்துட்டா நமக்கு அது மாதிரி வந்துடும். சரி. ரெண்டாவது என்னென்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி தான் நம்ம ஸ்லாங் இருக்கு இல்லைங்களா. இப்போ சென்னை ஸ்லாங், மதுரை ஸ்லாங், அதை ப்ராக்டிஸ் பண்ணுவேன் நான். ஓகே. ஸோ இப்போ ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ அது மதுரை ஸ்லாங்னா மதுரை ஸ்லாங்கில் இங்கிலீஷில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் பண்ணி. ஸோ அதை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவேன் நான். இப்போ கல்வன் படத்தில் ஃபுல்லாக கோயம்புத்தூர் ஸ்லாங்னு சொன்னீங்க. அதை எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? எதை பார்த்து வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்லாங் ஈஸியாக வந்தது? இல்லை, அந்த டைரக்ஷன் டீமே ஃபுல்லாக அந்த பெல்ட்லேருந்து வந்தவங்க தான். ஓகே. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைலாக் அவங்க வந்து அவங்க ஸ்லாங்கில் சொல்லி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவாங்க எவ்ரிடே. நாளைக்கு ஷூட்னா இன்றைக்கி நைட் அனுப்பிச்சிடுவாங்க. அதை நைட் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி அப்படி தான் பண்ணோம். அதான் கேட்குறேன், உங்களுக்கு கஷ்டமா இல்லையா, இல்லை அவங்க ஈஸியாக இருந்ததா உங்களுக்கு அது பண்ணுறப்போ? கஷ்டமாக இல்லை, நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்போது அது கஷ்டம் தெரியாது இல்லைங்களா. நம்ம ரசித்து பண்ணுறோம், அதை நோக்கி தானே போகிறோம். ஸோ அதனால் அது கஷ்டமாக தெரியாது. ஓகே. எப்படியாவது அவுட்புட் நல்லா கொடுக்கணுன்ற ஒரு எய்ம் தான் இருக்கும்.